guys, welcome to my YouTube channel. பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல. நானும் கன்சிஸ்டண்டா இருக்கிறான்னு பாங்க. எங்க இருந்து? சை. சரி ஓகே. ரொம்ப இழுக்காம சட்டு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆக்சுவலி சும்மா போர் அடிக்குதுன்னு இன்ஸ்டாக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். 24 சொன்னா அதான் பண்றேன். இன்னைக்கும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் கண்ணில் ஒரு விஷயம் பாட்டுச்சு. என்னன்னா இந்த பேண்ட். ஆனா ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2299 rupees only. அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. மனம் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் என்னால வாங்க முடியவில்லை. சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are going to make that. இல்ல பேண்ட் தைக்க போறோம் இல்ல, இருக்கிற பேண்ட்ல ஆல்ட்ரேஷன் பண்ண போறோம். ஓகே, இந்த 2300 rupeesக்கானதை ஒரு 500 rupeesக்குள்ள கம்ப்ளீட் பண்றது தான் நம்மளுக்கான கோல். ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு புது பேண்ட் இருக்கு. ப்ளூல லைக் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அப்படின்ற ஒரு ஷேட்ல இருக்கு. ஆக்சுவலி புது பேண்ட் தான். லைக் இது வந்து ஐ திங்க் ஐ பாட் இட் ஃபார் 250 rupees. சரோஜினில வாங்கினது, அதனால சீப் அண்ட் பெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். 250 rupees பேண்ட். இது இல்லாம இதுல ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ், அது ஆக்சுவலி பேர்ல்ஸ் ஸ்டோன்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே, சம்திங் புரிஞ்சிச்சுல, அவ்வளவுதான். ஸோ அதுவும் வந்து மீஷோல இருந்து வாங்கிட்டேன். ஸோ அரௌண்ட் ஒரு 100 வந்தது. லைக் 2 டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல வாங்கினா, ஸோ அரௌண்ட் ஒரு 100 வந்தது. ஓகேவா? ஸோ 350. அது இல்லாம அதுல யூஸ் பண்ண வேண்டிய க்ளூ, அது ஒட்டுறதுக்கு நிறைய செக் பண்ணி பார்த்தா ஒரு க்ளூ வந்தது. இருங்க காட்டுறேன். இந்த க்ளூ தான் வந்து ஃபேப்ரிக் ஒட்டலாம், நல்லா ஒட்டும், லைக் ரிமூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அமேசான்ல இதே வாங்கியாச்சு. இது வந்து காம்போ ஆஃப் 2 வாங்கினா ஒரு 130 ஒரு 140 சம்திங் வந்தது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன ஸ்டோன்ஸ் வந்து இதுதான் மக்களே, பார்த்துக்கோங்க. தெரியுதான்னு தெரியல, நான் காட்டுறேன். அதுவும் இது லைக் இது சிறுசு, இது பெருசு. ஐ கெஸ் இட்ஸ் பத்துன்னு நினைக்கிறேன். 10 வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சாரி. ஸோ அரௌண்ட் ஒரு அண்ட் ஒரு 250 ஸ்டோன்ஸ், ஒரு 100, 350 கம், ஒரு பாதி ரேட்டுன்றப்போ 75ன்னு வச்சா கூட 425 அண்டர் 500 rupeesக்குள்ள முடிஞ்சிச்சு. பட் இப்போ இதுல என்ன சிக்கல்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா உட்காந்து ஒட்டணும். ஸோ இதுமே ரொம்ப வளவல கொலன்னு இழுக்காம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கம். டிஸ்க்ளைமர், கைண்ட்லி இக்னோர் த பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ நம்ம பேண்ட் ரெடி, நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி, அண்ட் நான் ரெடி. ஸோ நம்ம உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியா இல்லை, பார்க்கணும். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த லைக் பேண்டோடைய சைட்ல இங்க ஒரு ஸ்டோன் லைன், இந்த பக்கம் ஒரு ஸ்டோன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஒரு ஸ்டோன் லைன், 2 சைடும் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாக்கெட் அவுட்லைன் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சைடுல வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஆனா வருதுப்பா ஆட்டோமேட்டிக் ஃபைல், அதுதான் ஃபோக்கஸ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் ஸ்டோன் எல்லாம் ஒட்டிட போறேன். அதுக்கப்புறம் அது கேப்ல வந்து நம்ம குட்டி குட்டியா ஒட்டிக்கலாம். ஓகே, ஒன்று, 2, 3. ஒட்டுதுப்பா, நான் கூட டவுட் பண்ணேன், பட் நல்லா ஒட்டுது. ஒட்டுறது ஓகே, இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இப்போதைக்கு ஃப்ரண்ட்ல ரைட் சைடு மட்டும் லைக் பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்டிருக்கேன். இப்போ இந்த கேப்ஸ்ல வந்து சின்ன சைஸ் ஸ்டோன்ஸை ஃபில் பண்ணணும். அப்பா முதுகலிக்குதே, பண்ணும்.
பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவரா போடலாம். ஒரு மனிதனுக்கு பொறுமை எவ்வளவு முக்கியம் என்று அன்று அவள் உணர்ந்தாள். நைஸ். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் அவுட்புட் வந்து ஓகே, லைக் சூப்பர், வாவ் அப்படின்னு இல்லை, பட் நைஸ், இட்ஸ் ரியலி குட். ஆனா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இல்லை. ஆக்சுவலி நம்ம ஆன்லைன்ல பார்த்த பேண்ட்ல வந்து பாக்கெட்ல டிசைன் கிடையாது, பட் நம்ம பண்றோம் இல்லையா, ஸோ வி ஷுட் ஹாவ் சம்திங் கிரியேட்டிவ், ரைட்? ஸோ சப்ரீனுடைய கிரியேட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு காட்டுறேன், இப்போதைக்கு சொல்லிடுறேன். பாக்கெட்லயும் நம்ம டெக்கரேஷன் பண்ண போறோம். ரொம்ப பெருசா இல்லை, சிறுசா. ஓகே. ஆஃப்டர் அ லாங் 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 டைம் ஃபைனலி முடிச்சாச்சு. பார்க்கலாமா? ஸோ ஆக்சுவலி சைடில் வந்து 2 லைன்ஸ், லைக் இது ஃப்ரண்ட் லைன், இது பேக் லைன், ஓகேவா? அண்ட் ஃப்ரண்ட் பாக்கெட்ஸ் கிட்ட லைட் டீட்டெயிலிங். அண்ட் பேக் சைட் பாக்கெட் இது வந்து நம்ம சும்மா அடிஷ்னலாக வச்சது. பேக் சைடு வந்து ரொம்ப பிளெயினாக இருக்க வேணாமே, சம்திங் ஷுட் பி தேர் அப்படின்றதுனால மட்டும் வச்சு. நல்லா இருக்கா? போட்டு போவோமா? கம் கம் கம். ஆக்சுவலி எனக்கு இந்த அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலி இந்த பீட்ஸ் பத்தாது அப்படின்னு நினைச்சேன், பட் இன்னும் இது ஒரு 80% பேலன்ஸ் இருக்கு, இது ஒரு 50% அப்படியே தான் இருக்கு. ஆக்சுவலி இன்னொரு பேண்ட் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் இந்த மாடல்ல ஒண்ணு போதும். வேற ஏதாவது பாஸ் இதா காட்டுங்க ஃபைனான்ஷியல்ஸ். இதே மாதிரி வேற ஏதாவது இன்டர்நெட்ல பார்த்துட்டு என்னால முடிஞ்சா நான் அதையும் கிரியேட் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்களும் சொல்லிக்கோங்க. ஓகே, see you in the next video. Bye. முதல்ல இதை பொறுக்கணும்.